இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்ன பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க 12th மேக்ஸ்க்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்ப்ளேல தெரிய நம்பருக்கு உடனே நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thank you. ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து 12th நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்காக கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ப்ராப்ளம்லேருந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கம்பல்சரியில் நமக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சரியா, அதுவும் 3 மார்க் கம்பல்சரியில் கண்டிப்பாக நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஐயூபாக் நேம் கூட என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சரி, ஐயூபிஎஸ்சி நேம் சொல்லுவோம்ல, அந்த நேம் கூட நமக்கு கேட்குறாங்க. ஆனால் இந்த ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வரப்போகுது. சரியா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜ் இருக்குது. இந்த 10 பேஜில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் கம்பல்சரியை பற்றி கவலையே பட வேணாம். கண்டிப்பாக இதுலேருந்தே என்னன்னு பார்த்தா கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். சரியா, அதே மாதிரி கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் நமக்கு ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக நமக்கு கொடுப்பாங்க. ஏ தனியாக பி தனியாக கண்டுபிடிக்க சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் நமக்கு ரொம்ப ஈஸி தான். சரியா, அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் தி ரியாக்ஷன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ ரியாக்ஷன் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம என்ன பதிலாம். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி ஏ அண்ட் பி. அப்போ ஏவோட கொஸ்டின் என்ன, பியோட கொஸ்டின் என்ன, சாரி ஏ என்ன பி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஃபைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஐடென்டிஃபை ஏ டு டி. ஏ என்ன, அதுக்கப்புறம் பி என்ன, சி டி, 4மே நம்ம என்ன சொல்ல ஃபைன் பண்ணுற மாதிரி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 6th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய டைம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்குறாங்க. சரியா, அதாவது ப்ரெடிக்ட் ஏ டு இ ஃபார் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, ஏன்னா நமக்கு அடிக்கடி எக்ஸாமில் நமக்கு கேட்குறாங்க. அதே மாதிரி 15th கொஸ்டின். சரியா, கம்ப்ளீட் தி ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ட்ரேஸ் H+, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அந்த 15th கொஸ்டினும் நமக்கு அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை 19th கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை ஏபிசி கொடுத்துருக்காங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. அதே மாதிரி 21 கொஸ்டின் நம்பர் 21 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஐடென்டிஃபை தி ஏபிசி. சரியா, அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 25 கம்ப்ளீட் தி ரியாக்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, இதில் இருக்க எல்லா கொஸ்டினையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பார்த்துங்க. இதுவே போதுமானது. ரியாக்ஷன் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை ஏபிசி, இதெல்லாம் நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. இந்த 10 பேஜ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். சரியா, அதனால் மற்ற எதுவுமே நீங்கள் பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா முக்கியமான பாட்டை மட்டும் தான் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.